ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. கண்ணகி அப்படின்னா வந்து கண்களால் நகுபவள் அப்படிங்கிறாங்க. கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். கண்ணகி அப்படின்னா வந்து மாநாய்க்கனின் மகள் தான் வந்து கண்ணகி அப்படிம்பாங்க. இதே மாசாத்துவனின் மகள் அப்படின்னா வந்து கோவலன் நமக்கு சொல்லுவாங்க. மாநாய்க்கன் அப்படின்னா வந்து பெருங்கடல் வணிகன், மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன். அந்த டிஃப்ரென்ஸையும் பார்த்துங்க. கண்ணகியோட தந்தை பெயர் வந்து என்னென்னா மாநாய்க்கன். கண்ணகி கோவலன் வந்து ஒரு குடிமக்களோட வரலாற்றை வந்து குறிக்கிறதுனால தான் சிலப்பதிகாரத்தை கூட ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இதில் கேள்வி என்ன? கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக திணையை வச்சு கொடுத்துருக்காங்க. திணை குறிஞ்சி அப்படின்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடம் தான் வந்து குறிஞ்சி வரும். அப்போ வந்து கிழங்கு அகழ்தல் அதுதான் வந்து என்ன குறிஞ்சி கூடியது. முல்லை அப்படின்னா வந்து காடும் காடும் சார்ந்த இடம். வரகு விதைத்தல் வரும். மருதம் அப்படின்னா வந்து வயலும் வயலும் சார்ந்த இடம், அதனால் நெல் அறிதல் வந்து வரும். நெய்தல் அப்படின்னா வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் தான் வந்து நெய்தல். அதுக்கு என்ன வரும்? உப்பு விற்றல். ஸோ குறிஞ்சி அப்படின்னா கிழங்கு அகழ்தல், முல்லை அப்படின்னா வரகு விதைத்தல், மருதம்னா நெல் அறிதல், நெய்தல் அப்படின்னா வந்து உப்பு விற்றல். அடுத்து பாருங்க, வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. பண்பு தொகையோடு தொடர்புடையது. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. பண்பு தொகை. வெண்டலை விரவிய களிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படிங்கிறாங்க. தூது. வெண்டலை விரவிய களிவெண்பாவால் பாடப்படுவது வந்து தூது. அடுத்து ஒரு பொறுத்துக வினைத்தொகை அப்படின்னா வந்து செய்தொழில் வரும். உவமை தொகை அப்படின்னா வந்து மதிமுகம். உண்மை தொகை அப்படின்னா வந்து நாள் 2. அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினால். அடிக்கடி அன்மொழி தொகை கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தனியாக கூட ஒரு கேள்வியாக கேட்குறாங்க பொறுத்துகள் இல்லாமல். அதனால் அன்மொழி தொகை பற்றின எக்ஸாம்பிள் வந்து நல்லா பார்த்துங்க. வினைத்தொகை அப்படின்னா செய்தொழில், உவமை தொகைனா மதிமுகம், உண்மை தொகைனா நாள் 2. நாளும் 2 அப்படின்னு வந்திருந்தா எண்ணுமை வந்திருக்கணும். ஆனால் உண்மை தொகைனா நாள் 2 அப்படின்னு தான் வரும். ஏன்னா உண்மைங்கிறது வந்து மறைந்து வரும். ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, உண்மை தொகையிலேருந்து உம்ங்கிற எழுத்து வந்து எந்தெந்த இடத்துல வரும், முதல்ல வருமா, இடையில வருமா, கடையில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து இடையிலையும் கடையிலையும் வரும். நாள் 2 அந்த நாளும் 2 அப்படிங்கிற மாதிரி தான் போடுவோம். ஸோ இடையிலையும் கடையிலையும் தான் உம்முங்கிற எழுத்து வந்து வரும். ஸோ உண்மை தொகையிலேருந்து உம்முங்கிற எழுத்து வந்து இடையிலும் கடையிலும் வந்து மறைந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். கேட்டிருந்தாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அன்மொழி தொகை அப்படின்னா வந்து பவளவாய் பேசினால். அடுத்து பாருங்க, அவன் உழவன். இதன் இலக்கண குறிப்பு வந்து எது அப்படின்னா வந்து அவன் உழவன் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. நல்ல நண்பன் அதெல்லாம் வந்தோன்னா குறிப்பாக வரும். நல்ல அப்படிங்கிறது குறிப்பு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நல்ல நண்பன், அவன் நல்லவன், அவன் உழவன், இது மாதிரியான இது வருது. ஏன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. தெரிநிலை வினைமூற்றுனா வந்து அது காலத்தில் ஏதோ ஒன்று வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் குறிப்பு வினைமூற்றில் வந்து காலம் வந்தோன்னே வெளிப்படுத்தாது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து குறிப்பு வினைமுற்று. பிழை அற்ற வாக்கியத்தை வந்து கூறுக அப்படிங்கிறாங்க. வயலில் மாடுகள் மேய்ந்தன, அதுதான் கரெக்டு. ஏன்னா மாடுகள்ங்கிறது வந்து ஒரு பன்மையான நிறைய மாடுகள். ஸோ அப்போ வந்து மேய்ந்தது அப்படின்னு வந்து ஒருமையில் சொல்ல முடியாது, மேய்ந்தன அப்படின்னு சொல்லலாம். வயலில் மாடுகள் மேய்ந்தன, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, பெயர் சொல்லின் வகை அறிதல். நடிகன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு தொழில் பெயர். பெயர் சொல் வகை அறிதல் வந்து நடிகன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் பெயர். அடுத்து பாருங்க, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படிங்கிறாங்க. இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா அயற்கூற்று அப்படிங்கிறாங்க. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை கூற்று அப்படின்னா வந்து அயற்கூற்று அப்படிங்கிறாங்க. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாமே ஏபிடி எல்லாமே வந்து அளபடை வந்திருக்கு. அண்ணன் அப்படிங்கிறது வந்து தனித்து வந்திருக்கு. ஸோ வந்து சிங்கிறது தான் ஆடாக இருக்குது. பெறா அப்படிங்கிறது வந்து இசைநிறை அளபடை அப்படின்னா செய்யுளிசை அளபடை அப்படிமோ. தழியி அப்படின்னாலும் வந்துன்னா தழியை தான் அப்படி தழியின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சுழிச்சுடணும், அது தழி அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ இதுவும் வந்து செய்யுளிசை அளபடைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். கொடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடையில் வந்து வரும்.
தளியி அப்படிங்கிறது வந்து சொல்லிசை அளபடை வந்து வரும். ஸோ பெறாங்கிறது வந்து செய்யுளிசை அளபடை, தளியி ஈன்னு வருதுனால சொல்லிசை அளபடை, கொடுப்பதும்ங்கிறது இன்னிசை அளபடை. ஸோ அளபடையிலே 2 இருக்கும், உயிரளபடை ஒற்றளபடை. உயிரளபடையில் தான் செய்யுளிசை அளபடை, இசைநிறை அளபடை, சொல்லிசை அளபடைலாம் இருக்கும். அந்த 3 இருக்கும். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அளபடைன்னு உயிரளபடையில் வந்து இருக்கும். அந்த ஏபிடி வந்து உயிரளபடைகள் தான். ஸோ அண்ணன் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். யாப்பு என்றால் என்பது டேஸ் என்பது பொருள் அப்படின்னா யாப்பு அப்படின்னா வந்து கட்டுதல் அப்படிங்கிறாங்க. இதை வந்து என்னென்னா நம்ம யாப்பு என்பது வந்து கட்டுதல் அப்படிங்கிறாங்க. பிரபந்தம் அப்படின்னா அதோட பொருள் என்னென்னு கூட நம்ம பார்த்தா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு தான் பிரபந்தம். பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள் பார்த்தோம். அதே மாதிரி யாப்பு என்றால் வந்து கட்டுதல் என்பது வந்து பொருள். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசி யார் அப்படிங்கிறாங்க? ராணி மங்கம்மாள். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னா வந்து ராணி மங்கம்மாள். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா ஹெலன் ஹெல்லர் தான் சொல்கிறாங்க. உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் ஹெலன் ஹெல்லர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு இருக்குது அப்படின்னா 7 என்ற எண்ணிற்கும் தான் மிக தொடர்பு இருக்குதுங்க. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னா 7. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார்? கபிலர். இதே குறிஞ்சி திட்டு அப்படின்னா பாரதிதாசன். குறிஞ்சி மலர் அப்படின்னா வந்து பார்த்தசாரதி. அந்த குறிஞ்சின்னு வந்துட்டாவே அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன நூல்கள்லாம் வருது அதை டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுங்க, நம்ம குழப்பிக்க கூடாது. குறிஞ்சி பாட்டுனா கபிலர், குறிஞ்சி மலர்னா பார்த்தசாரதி, குறிஞ்சி திட்டுனா பாரதிதாசன். நம்ம கேள்வி 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து லெமூரியா அப்படிங்க. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா. குமரகுருபரர் வந்து எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் அதுதான் வந்து குமரகுருபரர் வந்து எழுதினது. கந்தர் கலிவெண்பா, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை இதெல்லாமே வந்து குமரகுருபரர் எழுதிய நூல். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வந்து அவர் எழுதாதது. அவர் எழுதியது வந்து மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாமே வந்து குமரகுருபரர் அவர்களுடையது. ஸோ அவர் எழுதாத நூல் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க? ராமநாதபுரம் மாவட்டம். தாயுமானவரோட நினைவு இல்லம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ராமநாதபுரம். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்னாங்க? குளோரோஃப்ளூரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்னாங்க? குளோரோஃப்ளூரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து குமரிலப்பட்டர் அப்படிங்கிறாங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து குமரிலப்பட்டர். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது எது அப்படின்னா வந்து மணிமேகலை தான் சொல்கிறாங்க. மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். இதை சீர்திருத்த காப்பியம், அறக்காப்பியம், முதல் சமய காப்பியம் எல்லாமே மணிமேகலையை தான் குறிப்பிடுவாங்க. நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஐம்பெருங்காப்பியங்களே வந்து ஒரு பௌத்த காப்பியம் தான் இது. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை அப்படின்னா வந்து பட்டினப்பாலை தான் மெயினாக பட்டினப்பாலை தான் குறிப்பிடுவாங்க. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை அப்படின்னா வந்து பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை. சரிந்த குடலை புத்த துறவியர் வந்து சரி செய்த செய்தியை கூறும் நூல். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மணிமேகலை வந்து ஒரு பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் தெரியலனாலும் புத்த துறவியர் இது மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சே நீங்கள் வந்து மணிமேகலை போற்றலாம். சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை தான் சீர்திருத்த காப்பியம், அறக்காப்பியம், முதல் சமய காப்பியம் அப்படிலாம் குறிப்பிடுவாங்க.
சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு கூட வந்து மணிமேகலையை சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள், அதுவும் குறிப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்கள். நான்மணி மாலை அப்படின்னா ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னாங்க. மலரும் மாலையம் அப்படின்னா வந்து கவிமணி அவர்களுடையது, அது வந்து கவிதை. நான்மணி கடிகை அப்படின்னா வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான், இது வந்து ஒரு நீதி நூல். தேம்பாவணி அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் தான் ஆசிரியர். இது வந்து என்னென்னா ஒரு இஸ்லாமிய காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காப்பியம். நான்மணி மாலைனா சிற்றிலக்கியம், மலரும் மாலைனா கவிதை, நான்மணி கடிகைனா நீதி நூல், தேம்பாவணி அப்படின்னா வந்து காப்பியம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதுவும் வந்துன்னா பாரதிதாசன் அவர்களுடைய தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. கூடுகட்டி வாழும் பாம்பு வந்து எது அப்படின்னா வந்து ராஜநாகம் தான் சொல்கிறாங்க. கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா வந்து காயச்சண்டிகை அப்படின்னா. மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயச்சண்டிகை. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னா வந்து மதுரையை தான் சொல்கிறாங்க. மதுரையை தான் என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என புகழ்மிக்க நகரம்னு சொல்கிறாங்க. சதகம் என்பது வந்து 100 பாடல்களை கொண்ட நூலை குறிப்பது தான் வந்து சதகம். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். இந்த லைனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். கண்டனன் கற்பினுக்கணிய கண்களால் அப்படிங்கிறாங்க. கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால், இந்த அடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் வந்தன சொல்லின் செல்வன் அப்படிங்கிறாங்க. கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால், இந்த அடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் வந்து சொல்லின் செல்வன். ஸோ அனுமன் அப்படின்னா சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வர் அப்படின்னா வந்து ராபி சேதுப்பிள்ளை. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் வந்து விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில், இந்த அடிகள் பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில், இந்த அடியை பாடியவர் வந்து பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பொன்முடியார். நூல் வந்து என்ன, புறநானூற்று பாடல் தான் இது. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னா மாணிக்க வாசகர் தான் சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்களுள் 4 ஒருவர் தான் மாணிக்க வாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் முதலை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார். ஞான சாகரம் அப்படிங்கிறது வந்து அறிவுக்கடல் அப்படின்னு, ஞானக்கடல் வராது, அறிவுக்கடல் அப்படின்னு தான் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் என்னும் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னா வந்து அறிவுக்கடல். பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. திருமணம் செல்வகேசவராய முதலியார் தமிழின் எந்த பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? உரைநடைக்கு. திருமணம் செல்வகேசவராய முதலியார் தமிழின் உரைநடைக்கு மிகவும் தொண்டு செய்தார். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து வந்து ஆறுமுக நாவலர் அப்படின்னா. ஆறுமுக நாவலர் பதிப்பு செம்மல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். 900 இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் வந்து என்ன, சேர சோழ பாண்டியர்கள் பற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து 900. 900 ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க.
முத்தொள்ளாயிரம் வந்து யாரை பற்றிய பாடல்கள்னா சேர சோழ பாண்டியர்கள். சிக்கனம் அப்படின்னா வந்து சுரதா. மனிதநேயம் அப்படின்னா வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளேன கவிஞர் தாரா பாரதி. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளேன கவிஞர் தாரா பாரதி. மணிமேகலை வெண்பா இதை ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் என்ற நூலின் ஆசிரியர் வே சாமிநாத சர்மா அப்படிங்கிற. ஸோ பர்மாவளி நடைப்பயணம் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வே சாமிநாத சர்மா. ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர்னா க சச்சிதானந்தன். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் வந்து க சச்சிதானந்தன். அடுத்து பாருங்க ஒரு பொறுத்துக. விடுதலை கவி மகாகவி எல்லாம் பாரதியார் தான் வருவாங்க. திவ்ய கவி அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திவ்ய கவி. கவிஞர் ஏறு அப்படின்னா வந்து வாணிதாசன். கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரஹ்மான். விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞர் ஏறு அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவரும் வாணிதாசன் தான். கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரஹ்மான். அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. பூங்கொடி அப்படின்னா வந்து முடியரசன் தான் பூங்கொடி. இதே கொடிமுல்லை அப்படின்னா வந்து வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தினா கண்ணதாசன். பட்டத்தரசி மங்கையர்கரசி இதெல்லாம் வந்து சுரதா வருவாங்க. ஸோ முடியரசன் அப்படின்னா பூங்கொடி, வாணிதாசன் அப்படின்னா கொடிமுல்லை, கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி, சுரதா அப்படின்னா பட்டத்தரசி. வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியும் வந்து ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் தான். முகுந்த மாலையும் அவருடைய தான். ஆனால் முகுந்த மாலை வந்து வடமொழியில் இயற்றியிருப்பார். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார். பாற்றுய ஆற்றுடன் பன்மலை அழுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கொடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பற்றுளிய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், இதெல்லாம் முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள். இது வந்துன்னா 3 காண்டங்களை உடையது, 30 காதைகளை கொண்டதான் வந்து சிலப்பதிகாரம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யாருன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1812ஆம் ஆண்டு. அது ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டு? 1812ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.